தங்கச்சி வந்த ஐயோ காணாது தீமின்னு எத்தனை வந்து பையன் கேட்டியா? ஆமா தான் கூப்பிட்டேன். என்னப்பா மூட்டை ஒரு அழுத்திக்கிற படிப்பாங்களா? எதுக்கு அவரை கொஞ்சம் எடுப்பாங்களா? எல்லாரும் கொண்டாடி காலி எடுத்துட்டு ஏன்னா போகுது காணா தீமின்னு வரேன் வெக்காத இடத்துல கொண்டு வச்சு நடு மாதிரி. ஆமா தங்கச்சி தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு தான் வராத வாய் வந்துருக்கு. வாய் வந்துச்சா? வெக்காத இடத்துல கொண்டு போய் வச்சேன். காலையில இருந்துருந்தா கல்கடைக்கு போறான், சாயந்தரம் இருந்துருந்தா ஒயின் ஷாப்பு போறான், மதியானம் வரான் சீட் ஆடுறான். யானை கேட்டா தூக்கி போட்டுனா கட்டைனா கத்து கொடுத்துட்டான் என் வீட்டுக்காரனுக்கு குடிக்கா. ஏன்னா இவனை விட்டு வச்சு ஆவாத்துட்டு இந்த ஊர் தலைவர்கிட்ட நான் போனேன். வானா அப்படி தலைவர்கிட்ட தலைவர்கிட்ட கவுன்சிலர்கிட்ட போறதால தண்டா என் ஆம்டானுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து தலைவர் நல்ல மனுஷன். நீ வா ஓட உள்ள உனக்கு நான் வேலை எங்க அம்மா சொல்லிக்கிறாங்க. அரப்பாருங்க போ, நடுநாட போ, களவாட்டு போ, ஏறி வேலைக்கு சத்தியமா போவாது. வேலையே கஷ்டமான வேலை அதான்டா. பாரு பாரு மொத்த பேரும் போறாங்க. போய் என்ன பண்ணுவாங்க, மணி 5 மணிக்கு போடுறாங்க. அந்த கண்ணுல இருக்கிற பூல கூட அப்படியே இருக்கும். அடிவா ஆட்டாலு போட்டா எடுத்துட்டாங்க, போட்டா எடுத்துட்டாங்களா அக்கா. அந்த நேரத்துக்கு பார்த்தா டப்பு நமக்கு திருப்பதியும் 9 மணிக்கு போறாங்க. கொத்துறாங்க 10 மணி வெளியும் ஒரு புடி மண்ணு கொத்தல. அப்படியே என்ன பண்றாங்க, 20 பேருக்கு ஒரு லிட்டரு ஒரு குரூப்பு. அப்படியே குரூப்பா உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா இந்த குடும்பத்துல கஷ்டமா இருக்கிறவங்க கம்மி உட்காந்துக்கிறாங்க, பத்துக்கிறாங்க. இந்த அறியாத பொண்ணு உட்காந்து பேசிட்டு ஏக்கா அவனை வச்சுக்கிறாளா, இப்ப வச்சுக்கிறாளா, சொல்றவன் எவனு வச்சுக்கிறான்னு தெரியல. உடனே தாய் போச்சு. ஏன்னா நான் போன நேரம் அங்க 3 பேர் யார் யாரு தெரியுமா? மக்கள் பணியாளர். பேருக்கு ஓவர் சீப் இல்ல ஓவர் ஸ்பீட். உங்களுக்கு எல்லாம் காய் போட்டு குடுத்துட்டு நேரம் வந்தேன். அம்மா அரண்மனை அம்மா பாக்கணும். ஒரு பெண்ணா அச்சோ நானும் மட
பயிர்ப்பு ஒரு பெண்களுக்கு அடக்கமே அழகு. இப்படி அலங்கோலமா வந்து நிக்கிறியாடி. எனக்கு பைப் இல்லையா? பயிர்ப்படி அச்சம் ஞானம் மடம் பயிர்ப்பு பெண்களுக்கு அடக்கம் அழகு. 11 மாதம் முழுவா இருக்கிற ஓடி தீபாவி 11 மாசம் முழுவாதுதான். ஆயா 11 மாசம் கூட யாருன்னா முழுவாது இருப்பாங்களா? ஆயாவுக்கு தான் 4 புள்ள பெத்தா தெரியும். அது ஏண்டி அப்படியே 11 மாசம் எப்படி இருந்தா? கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முழுவதும், கார்த்தி 1, மார்கழி மாதம் 15ஆம் தேதி முழுவதும், மார்கழி 5, தை மாதம் கச்சா முழுவதும் 46 நாள் 11 மாசம். அடி பாவி 11 மாசம் ஆயிடுச்சு. அப்படியே எப்படி குழந்தை பெத்துக்கிறது? ரூபாய் எப்ப கையில் இருக்குதோ அப்போ வர சொல்லிட்டா சிவனேசா. இல்லைன்னா அந்த வவுறு எப்படி ரூபாய் என்னடி அவத்த மூடி மேல சரி எவ்வளவு ரூபாய் உண்டா? அது என்னடி நக்கற ஊழமுக்கு அதான் ஒழுங்குது. ஆராட்டியா சிந்தி போட்டா கொண்டா வந்துடும். அதனால நீ மூல மக்கள் நக்கிற இல்லைன்னா காகா தூக்கி மூடும். நக்கறியா? சரி அப்ப எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 100 ரூபாய் கொடுத்து பேத்துக்காங்க. ஐயா இவளுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா சிவனேசன் டாக்டர் கிட்ட போனா குழந்தை பெத்து கொடுத்துருவாரா? டாக்டர்யா சிவனேசன் அந்த கிளம்பிட்ட போய் நீ தாண்டி சொன்ன அதால உள்ளே வா. காலை வச்சு வீரின் வாங்க. ஏண்டி சரி மிருதம் காரர்கிட்ட 100 ரூபாய் கொடுக்குறேன்ட்டாரு குழந்தை அப்படியே எல்லாம் அந்த வவுறு ரெடி ஆகும். காவல் போட்டுக்கோ. சரி அப்படின்றா இப்படி என்னடி இப்படி அலங்கோலமா வந்து என்னடி ஏண்டி இன்னும் ஒரு கர்மாந்தரத்தை காணும். கர்மாந்தரம்ன்றா அது எத்தனை பேர் பீங்க கிடக்குறாங்க தெரியுமா? போட்டிக்காரங்க ஒரு ஏக்கராவது விட்டான். மிருதங்கார மிருதங்கார அது வேண்டி போட்டு ஏண்டி நேற்று தூளூரியா பல்ல விட்டாங்க தலைவர். துண்ணூறு எல்லாம் தலையும் பல்ல விட்டானா? ஜனமா மீன் பிடிக்கிறாங்க. நான் போய் ஜலையில கண்ட குஞ்சுலாம் வாரி வச்சேன். கண்ட குஞ்சுலாம் வாரி வச்சியா? பண்டாரி எதுவும் பார்த்துட்டு ஓடியாச்சா ஓடியா வேகத்துல ஒன்னு வச்சுக்கு ஒன்னு விட்டு போச்சு. நீ பாவி அது ஒன்னு உசாரா காப்பாற்றிங்க. அப்படியா? தலையில நடி பூவு நீ நப்பு வைக்கிறா மாதிரி மல்லிப்பூ வச்சிருக்க. இன்னைக்கு மழை என்ன வேலை? இன்னைக்கு 25 ரூபாய் மழை. நீ கூலிக்கு பண்ண ஏமாந்துட்டியா? இன்னைக்கு 200 ரூபாய். நீ 1 கிலோ அச்சா 100 ரூபாய். நீ துட்டு போட்டு வாங்கினா அவன் பூ வச்சா இல்ல இப்ப கூட நாங்க நக்கி இருப்பேன். யாரு வச்சுக்கிடுவாங்க. நான் அப்படி கிடையாது. பட்சத்துக்கு ஒரு தாண்டி நல்லா பூ கடையாட போய் கவர் பொறிக்குவேன். பிறகு அதை எடுத்து இந்த மனங்குள்ள வச்சுக்குவேன். வாடா அது வந்தங்க அது வெயிலுக்கு மழைக்கு இருக்கு. இந்த பூ வச்சுக்கிட்டு ஏறி பார்க்க குளத்து பார்க்க ஆத்து பக்கம் போக மாட்டேன். எதுக்கு இந்த பூ வாசனை ஏறி மாடு என்ன பண்ணுற பழகுது? ஏண்டி அதுதான் தலைமை கூட சுருட சுருணி அப்படின்னு முடியா நீனா என்ன போட்டு தடவுற? பீபடி தேங்காய் எண்ணெய் போட்டு தடவுற தலைக்கு. ஆமாண்டி. பேனு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறா? ஏண்டி அது ஈட்டுங்க பேனு பிடிக்கணும் 3 நாள் வேலையில் போய் அப்படி கிடையாது. பானாமத்து ரேஷன் கடையாண்ட போன உடனே வாடியம்மா புண்ணி 3 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்துருவான். 3 லிட்டர் மண்ணெண்ணெய். பிறகு அப்பெல்லாம் 1/2 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. என்ன பார்த்த உடனே 3 லிட்டர் கொடுக்கணும். நான் இல்லைன்னா கேஸ் போட்டுருவேன். அப்படியா? நான் 3 லிட்டர் மண்ணெண்ணெய் ஒரு நாளைக்கு 200 எண்ணெய் அடிக்குவேன். ஏறி வேலையில போய் என்ன பண்ணணும் தெரியுமா? எடுத்து ஒதுக்கணும். பேரு மொத்தம் தானே விட்டுருப்பான். தின்னாடி முன்ன மொட்டை மொட்டையா துணி கனிமா அப்படி வருது. என்னடி நீ பின்னாடி ஆச்சு? அதான் எனக்கு இது பேருலாம் தானே. ஏண்டி வாடி இதாடி ஒரே நாத்தடிக்குது மேல சும்மல் நாத்தடிக்குது வெளியே. ஆமா அது அப்புறம் முன்னால என்ன நாத்தடிக்குதா? இம்மேலையா? என்ன சோப்பு போட்டு குளிக்கிறா? நானா மைசூர் சாண்டு போட்டு குளிக்கிறேன். எந்த ஐயோ போட்டு தெரியும் போது. ஏண்டி எத்தனை 40 வருஷமா குளிக்கிறேன். நான் அமாம் சோப்பு வாங்குவேன். ஒமாம் சோப்பு. ஒமாம் சோப்பு அதை காரை வாங்கியா 2 படி தண்ணி வச்சு அண்ணன் கட்டிடுவேன். பிறகு உடம்புடன் வச்சு குடிச்சுடுவேன். அது மயிறு கால் அப்படியா? இப்படித்தான் சொல்லிட்டு மலையாளத்துல பிடிச்சு பிடிச்சி கட்டாங்க. ஞாபகம் அடி 5 வருஷத்துக்கு முன்ன. அப்படி என்றால் ஒரு பெண் என்றால் அடக்கம் அமரருக்கு வணக்கம். அடங்காம அன்றாயிரத்தி எடுத்து அடிச்சுட்டு போறேன். ஆபரேஷன் பண்ணி வந்துக்கிறேன். அதனால நடக்க முடியலையா? உள்ளே கழிச்சிட்டு எப்படி கழிச்சு எருக்குச்சி வச்சு ஏண்டி அவங்க சொல்லாம அவங்க வாங்க யாரு அப்படி இருக்கு நேரத்தில் இந்த சபை முன் வந்தது உனக்கு என்ன இனியாரு தெரியாது.
இந்த மூடி வயது ஆயுதுன்னு சொல்லிட்டு ஆச்சா தூக்கி மேல வச்சா தூக்கல்ல எந்த காலத்துக்கு வந்தது பால் வேறியாட்டுக்கு இந்த ஒன்னை பிடிச்சி நறுக்கு கடிக்கிட்டு பெத்தவங்களுக்கு தெரியாதாடி புல்லுடைய இருந்தா பெத்தவ அந்த கோடியில் உட்காந்து நாட்டு அதனால உனக்கு தாங்கல பெண்ணு போய் அப்படி நறுக்குன்னு போய் பாடி போச்சு ஏண்டி இப்படி அலங்கோலமா வந்து முடியாது செவ்வியா பாடி கலிங்க நாட்டை ஆண்டு வரக்கூடிய சோமதத்த மன்னருக்கும் சொன்னகாந்தி அம்மையாருக்கும் மகளாக பிறந்த என்னுடைய பேரோ பொன்னுருவி பொன்மாலை சுபாங்கி என்று தெரிந்து கொள். நாமதேயம் தன்னை நாமதேயம் அது இருக்கிற நேரத்தில் நான் தந்துக்குவோம். அமாவாசை 15வது நாள் பௌர்ணமி வரும். பௌர்ணமி அன்று சந்திரன் உதித்து வந்தால் எவ்வளவு ஒளியோடு வருவது பார்த்தாயா? அந்த ஒளிக்கும் என் முகத்தின் ஒளிக்கும் ஏதாவது மாற்றம் கிடையாது. அப்படியா? பூ மாலை நான் போய் சோப்பு போட்டு போச்சுன்னா தலைன்னு கிடையாது காய்ச்சி எடுத்துன்னு போட்டு அப்படியே தண்ணி தண்ணி அது என்ன அப்படி இருக்கு நேரத்தில் வாழை என்ன அடி ஏண்டிய மானத்தையே வாங்க நான் குளிச்சுக்கிட்டு இருக்குமான்னு சொல்ல வேண்டியதானே. நான் 3 நாள் அடி பாவி 3 நாள் அரசாமிக்கு வரலாம் அடி எனக்கு தீட்டு படிக்கல சுத்தமாகிறேன் 3 நாள் தீட்டுப்படல 3 நாள்லாம் 30 ஆகட்டும் சரி போய் குளிச்சுட்டு வாடி பிறகு யாராவா அவளுக்கு சூதுவாது இல்லாதவா கள்ளம் கதம் இல்லாதவா அப்படி இருக்கிற அப்படியே வந்துட்டான் வாடின்னு கூட்ட வந்துட்டான். அப்படி இருக்கிற நேரத்தில் என் கூந்தல் மல்லிகை முல்லை கோபம் மந்தார வேண்டிய பாதி இப்படி சொல்லக்கூடிய மலர் அடைந்து சபை நாடி வந்திருக்கிறேன். எவ்வளவு பிரகாசமா இருக்கு சந்தன் போலி ஏன் போல சேலை ஆடை ஆபரணங்கள் எவ்வளவு பிரகாசமா ஏதாவது மாற்றம் எந்த பறையும் கலக கங்கான அடிக்கூடிய கடகம் கங்கணம் காப்பு கொலுசு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு அரண்மனை சென்று தோழி இருக்கின்றார். நான் அடுத்ததாக அப்படியே வருகின்றேன்.